வணக்கம் நண்பர்களே, நான் சுந்தர் மகாலிங்கம். நீங்கள் பார்த்துட்டு ட்ராவல் வித் எஸ்எம். வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து ஒரு யூனிக்கான கார்டு. ஏன் யூனிக்கான கார்டுன்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்கை சேர்ந்த கார்டு. பேங்க் ஆஃப் பரோடாவோட எட்ரனா. இது ஒரு ப்ரீமியமான கார்டு. என்ன ப்ரீமியமான கார்டுனா, பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டு கலெக்ஷன்ஸ்லேயே இதுதான் இந்த டாப் டியர் கார்டு. ஸோ அதனால தான் இந்த கார்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த கார்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் டில் 31 டிசம்பர் 2025. இந்த மாதம் இந்த மாதம் கடைசி 31ஆம் தேதிக்குள்ளே இந்த கார்டை அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகிறவங்களுக்கு இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக கிடைக்கும். ஏன் இந்த கிரெடிட் கார்டில் இன்னும் ஸ்பெஷல் சொல்கிறேன்னா, இது ஒரு விசா இன்ஃபைனைட்டும்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பல முறை சொல்லியிருக்கேன். விசாவில் பல வேரியன்ட் இருக்குது, ரூபேயில் பல வேரியன்ட் இருக்குது, மாஸ்டர் கார்டில் பல வேரியன்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி விசாவில் எடுத்திட்டிங்கன்னா, விசா வந்து கிளாசிக்கு, விசாவில் பிளாட்டினமு, விசாவில் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் விசாவில் இன்ஃபைனைட்டும்பாங்க. ஸோ இந்த இன்ஃபைனைட் கார்டை வச்சு நீங்கள் விசா ஆஃபர்னு வெப்சைட் இருக்குது, அதில் போனீங்கன்னா பேடிஎம்மில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நான் எனக்கு இந்த மாதம் கிடச்சிது. இந்த மாதம் நான் ஒரு விசா இன்ஃபைனைட் கார்டு, நான் 2 கார்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு கார்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணேன்னா, பேடிஎம்மில் விசா ஆஃபர்ஸுங்கிற ஆப்பில் போய் லாகின் பண்ணி, அதில் நான் வந்து என்னோடய கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி லாகின் பண்ணோன்னே எனக்கு என்ன பண்ணுச்சு, யூ கேன் ஜென்ரேட் த கோடுன்னு வந்துருச்சு. அந்த கோடை நான் என்ன பண்ணேன், டக்குன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி 1000 ரீசார்ஜ் பண்ணுறக்கு பேடிஎம்மில் போய் ரீசார்ஜ் பண்ணேன். 750 ரூபா டிஸ்கவுண்ட் போக 250 ரூபா தான் நம்மளோட கை காசுலேருந்து கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ 750 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஆஃபர்ஸ் விசா இன்ஃபைனைட் கார்டுக்கு விசாவோட வெப்சைட்லேயே கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கார்டு வந்து ஒரு ஸ்பெஷல் கார்டு நான் சொல்கிறேன். அதுவும் விசா இன்ஃபைனைட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயாகிறது வந்து உலகத்தில் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு விசா இன்ஃபைனைட்ங்கிறது ஒரு டாப் ப்ரீமியமான கார்டு வேரியண்ட், நாட் கார்டு வேரியண்ட். அந்த கார்டு வேரியண்ட்டில் வந்து பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் வந்து பெனிஃபிட்ஸாக கூட்டு குறைக்கிறது, அது வந்து பேங்க் அதுக்கு மேலே பில்ட் பண்ணுவாங்க. ஆனால் கார்டோட வேரியண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா, அது ஒரு ப்ரீமியமான ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த கார்டு வந்து வருஷ ஃபீஸ் வந்து 22,499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அண்ட் இந்த கார்டு இப்போ வந்து டிசம்பர் 31க்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ. இந்த கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க், லைஃப் டைம் ஃப்ரீ லிங்க் வேணுனாலும் கேளுங்க. உங்களுக்கு நான் கமெண்ட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த கார்டை பற்றி பார்ப்போம். ஆப்வியஸாக இந்த கார்டை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம்னா cardmavin.comனு. ஸோ இவங்க வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கார்டு ரிவ்யூவிங் வெப்சைட்டு. ஸோ உங்கள் வெப்சைட் நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போனாலும் தேவைப்படும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அந்த வெப்சைட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது பெய்டு ப்ரொமோஷனில் எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து அவங்கள நான் அடிக்கடி அவங்க எந்த ரிவ்யூ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அவங்கள போய் நான் ஃபஸ்ட்டு எனக்கு கோ டூனா அவங்க தான். ஸோ அந்த கார்டு வெப்சைட்டில் போய் நான் பார்த்துட்டு அதில் நான் ஒரு கிளாரிஃபை ஆகிக்குவேன். ஸோ அதுக்காக இந்த கார்டு நான் எதில் பார்க்கணும் அதான் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த கார்டு வந்து நீங்கள் வாங்குறீங்களே, பேங்க் ஆஃப் பரோடா கார்டு வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரைட்டீரியா இருக்குல்ல, எலிஜிபிள் க்ரைட்டீரியா வந்து வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா இன்கம் இருக்கணும். சேலரிடாக இருக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம். ஆனால் வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா இன்கம் இருக்கணும். சேலரினா பே ஸ்லிப் கண்டிப்பாக கொடுக்கணும், கடைசி 3 மாதம் பே ஸ்லிப் கொடுக்கணும். செல்ஃப் எம்ப்ளாய்டுனா ஐடிஆர் 2 வருஷம் ஐடிஆர் சப்மிட் பண்ணணும். அண்டு மோரோவர் என்னென்னா, இது கவர்மெண்ட் பேங்க்னால நீங்கள் மறுபடியும் உங்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மறுபடியும் சப்மிட் பண்ணி தாங்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ப்ரைவேட் பேங்க் மாதிரி வீடியோ கேவைசி பண்ணி முடிச்சோடனே ப்ரூஃபை சப்மிட் பண்ணோன்னே அப்ரூவ் டினை அப்படிலாம் கிடையாது. இவங்ககிட்ட வந்து என்னென்னா ஒரு ட்ராபேக் என்னென்னா, இவங்களும் சரி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பிஎன்பியும் சரி கொஞ்சம் ஒரு பேக் எண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டே இருக்காது. ஸோ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப குறைவு, ரிலையபிளும் கொஞ்சம் குறைவு. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்ககிட்ட நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் மெயிலை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க, இவங்க அப்ளிகேஷனையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்டு அது ரெண்டையும் ட்ராக் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எந்த ஸ்டேஜில் போகுதுன்னு. உங்களுக்கு அப்புறம் மெயில் பேக் பண்ணுங்கள். சப்போஸ் அவங்க ரிஜெக்டட்னு சொன்னாங்கன்னா மெயில் போடுங்க. அப்படி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்து என்னென்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு பிஎன்பியில். அப்புறம் நான் அவருக்கு ஃபார்மேட் கொடுத்து இந்த மாதிரி மெயில் போடுங்கன்னு ஃபார்மேட் கொடுத்து மெயில் போட்டக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோஅப் மெயில் போட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணேன் கேட்டப்போ, அதுக்கு அவரோட ஐடி ப்ரூஃபு, ஐடிஆர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரூஃபு, அப்புறம் வந்து ஒரு பே ஸ்லிப் ப்ரூஃபு, அப்புறம் வந்து ஆக்சுவலாக நண்பர் என்னென்னா அவர் செல்ஃப் எம்ப்ளாய்டுனால பே ஸ்லிப் ப்ரூஃப் அவர் கொடுக்கல, அவருக்கு பதிலாக இது கொடுத்தோம், ஜிஎஸ்டி ப்ரூஃப் கொடுத்தோம். ஜிஎஸ்டி நம்பர் ப்ரூஃப்லாம் கொடுத்து எல்லாம் அனுப்பிச்சோன்னே கார்டு அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க பிஎன்பியில் ரூபே செலக்ட் கிரெடிட் கார்டை. ஸோ நம்ம சேனலில் அதை பற்றி வீடியோ போட்டிருப்போம், பாருங்கள். அது ஒன் ஆஃப் த ப்ரீமியம் கார்டு இன் பிஎன்பி. இப்போ அதை தாண்டி ஒரு ப்ரீமியம் கார்டு பிஎன்பி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கார்டு வாங்கினா நீங்கள் வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவராக இருக்கணும், ஆர் வருமானம் வாங்குறவராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வருமானம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் திஸ் கார்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த கார்டில் வந்து மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், அன்லிமிட்டட் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் லவுஞ்ச் ஆக்சஸ் இந்த கார்டில் இருக்குது.
டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் லவுஞ்சுனா வெளிநாட்டு லவுஞ்ச் இல்லை, இந்தியாவிலே வந்து டொமஸ்டிக் டெர்மினல் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் 2 இருக்குது. ஸோ வெளிநாடுக்கு ஃப்ளைட் ஏறுறப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்க ஏர்போர்ட்லேருந்து சென்னையிலே பார்த்திங்கன்னா டெர்மினல் 1 டெர்மினல் 2 இருக்கும். அது டொமஸ்டிக் டெர்மினல் 1 இன்டர்நேஷ்னல் டெர்மினல் இருக்கும். ட்ரிவாண்ட்ரம்லாம் பார்த்திங்கன்னா டெர்மினல் 1ங்கிறது டொமஸ்டிக்கு, டெர்மினல் 2ங்கிறது இன்டர்நேஷ்னல். ஸோ இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு போகிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த கார்டு யூஸ் பண்ணி திருவனந்தபுரத்தில் இருக்க லவுஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இன்டர்நேஷ்னல்லேருந்து சப்போஸ் ஸ்ரீலங்காவோ மலேசியாவோ போகிறீங்கன்னா அந்த நாட்டில் லவுஞ்ச் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்காங்க, டொமஸ்டிக் அன்லிமிட்டட் டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ் உங்களுக்கும் சரி ஆடானுக்கும் சரி. ஒரு 2-3 ஆடான் போடுறீங்க, நீங்கள் கார்டு வாங்குறீங்க, உங்கள் அப்பா வாங்குறாங்க, அம்மா வாங்குறாங்க, ஒய்ஃப் வாங்குறாங்கன்னா பசங்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் ஆட் ஆன் போட்டுக்கலாம். பசங்க வயசு வந்து அதில் சில பேங்க்கில் 12 வயசு குறையாமல் ஆட் ஆன் போட முடியாதுபாங்க. சில பேங்க்கில் வந்து 16 வயசும்பாங்க, 15 வயசும்பாங்க. அது என்ன நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் லவுஞ்ச் ஆக்சஸுக்கு கார்டு இருக்குல்ல, கார்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வந்து ஆட் ஆன் போட்டுக்கோங்க. ஃப்ரீயான கார்டு தான். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு அன்லிமிட்டட் டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸு, 2% ஃபாரெக்ஸ் மார்க்கப் சார்ஜஸ். வெளிநாட்டில் இந்த கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 2% ஃபாரெக்ஸ் மார்க்கப் சார்ஜஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபிட் பாஸ்ன்னு என்ன, ஜிம் பாஸ் இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஆக்சுவலாக எடுத்து வச்சிருக்கேன். ஃபிட் பாஸுங்கிறது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஆப் பேஸ்டு ஃபிட்னஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இந்தியா தட் பண்டில்ஸ் ஜிம் ஆக்சஸ்ஸு, ஏஐ கோச்சிங்கு, பர்சனலைஸ் டயட் பிளான், வெல்னஸ்ஸு, டாக்டர் ஆன் கால். உங்களுக்கு நீங்கள் டாக்டர்லாம் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபிட்னஸ் கோச்சிலேருந்து எல்லாருமே ஃபோனில் பேசிக்கலாம். சில கட் ஃபிட்டுன்னு சொல்லி கல்ட்டு ஃபிட்டு, அப்புறம் சில ஜிம் ஆர்கனைஸ்டு ஜிம்மெல்லாம் இருக்குது. ஸோ சென்ட்ரலைஸ் ஜிம்மு, அந்த ஜிம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எவ்வளோ ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எல்லா ஊர்லேயும் ஃப்ரான்ச்சைஸ் ஜிம் வச்சுருப்பாங்க. அந்த ஜிம்லாம் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க இந்த கார்டை பொறுத்தவரை. அதே மாதிரி இந்த கார்டை வாங்கி நீங்கள் அது ஃபீஸ் கட்டி வாங்குறாங்க பாருங்கள். ஃபீஸ் கட்டி வாங்குறவங்களுக்கு 2500 ஃபீஸ் கட்டி கார்டு வாங்கி 60 நாளுக்குள்ளே 25,000 யூஸ் பண்ணிங்கன்னா 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். அந்த 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸோட போனஸ் எவ்வளோனா, வெறும் எவ்வளோ சொல்கிறது, வேல்யூ வந்து ஒரு பாயிண்ட்டோட வேல்யூ ₹4 தான், 25 காசு. சாரி, ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன சொல்ல வந்தேன்னா, ஜாயினிங் ஃபீஸ் வந்து நீங்கள் 2,500 கட்டி அந்த கார்டை வாங்கிட்டீங்கன்னு வைங்க, 60 நாளுக்குள்ளே 25,000 ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டோட ஃபீஸ் வந்து கிடையாது. அப்புறம் அந்த கார்டு வாங்கி அந்த கார்டு வாங்கி 60 நாளுக்குள்ளே சுமார் ஒரு எவ்வளோ சொல்கிறது, 50,000 செலவு பண்ணிங்கன்னா 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸோட மதிப்பு வந்து 2,500. அப்போ என்ன அர்த்தம்னா, ரொம்ப சிம்பிள், ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டோட மதிப்பு வந்து ₹4. அதுமாதிரி ஆனுவல் ஃபீ வந்து வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஆனுவல் ஃபீ வந்து வே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுமாதிரி ஃபியூல் சர்சார்ஜ் வந்து 1%. இப்போ இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக தராங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயாக தரதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, பேங்க் ஆஃப் பரோடா வந்து அவங்க கிரெடிட் கார்டு செக்மெண்ட்டாக புஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்டு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. மக்களே ஆக்சுவலாக நடுவில் சின்னதாக சொதப்பிருப்பேன், அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னென்னா, இந்த கார்டு வந்து இப்போ லைஃப் டைம் ஃப்ரீயாக இருக்கனால மேலே சொன்னது உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இந்த கார்டு லைஃப் டைம் ஃப்ரீனால உங்களுக்கு வந்து என்னென்னா 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தரமாட்டாங்க. நீங்கள் 60 நாளுக்குள்ளே 25,000, 60 நாளுக்குள்ளே 50,000 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஏன்னா இந்த கார்டு வந்து ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு தான் அந்த இது, ஃபீஸ் கட்டாதவங்களுக்கு அது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக சர்வ் பண்ணுறாங்களா, ஸோ அதனால் கிடையாது. இந்த பாருங்கள், ஆன்லைன் ஷாப்பிங், டைனிங், இன்டர்நேஷ்னல் ஸ்பெண்ட்ஸ் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 15 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், 3.75%. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மந்த்லி ஆக்சிலரேட்டர் கேப் 5,000 போனஸ் பாயிண்ட்ஸ். அதாவது நான் சொன்னேன் பாருங்கள், ஆன்லைன் ஷாப்பிங்கு, டைனிங்கு, ட்ராவல் இதெல்லாம் பண்ணுறப்போ 15 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 100 ரூபாய்க்கு ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு தராங்களா. அது வந்து நீங்கள் 5,000 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ண முடியும். அந்த 5,000 தாண்டிடுச்சுன்னா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 3 பாயிண்ட்டு தான் கொடுப்பான். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாப்பிங், டைனிங், ட்ராவல் அதை தாண்டி வேறு எதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 3 ரிவார்ட் பாயிண்ட், பேஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் தருவான். ஃபியூவலுக்கும் அப்புறம் வந்து சில பல அக்ரிகல்ச்சர், கான்ட்ராக்டர், டிரான்ஸ்போர்ட்டு, டெலகாமு, ரெண்ட்டு, ஹாஸ்பிட்டலு இதுக்கெலாம் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடையாது. ஸோ அதனால் அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட செலெக்ஷன் நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, நீங்கள் பிரான்ச்சுக்கே போய் இந்த கார்டை லைஃப் டைம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஏன் இது நான் சொல்கிறேன்னா, லைஃப் டைம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 15 பாயிண்ட், ஸோ 3.25% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. சாதாரண ரிட்டர்ன்ஸ் கிடையாது, நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த கார்டை வாங்கி நீங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங், ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம், ட்ராவல், இது 3 தான் நம்ம வாழ்நாளில் மிகப்பெரிய இதாக இருக்கும். கிராசரி தனி, இதில் கிராசரி கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டு, அப்புறம் ஜொமேட்டோவில் பிளிங்கெட்டு, ஜியோ மார்ட் யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள், அவங்களும் தாராளமாக இந்த மாதிரி ஆன்லைனில் கிராசரி வாங்கினீங்கன்னா பிக் பாஸ்கெட்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் இந்த 100 ரூபாய்க்கு 15 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அதையும் மறந்துடாதீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி சில எம்சிஸில் இருக்கும், இந்த வழக்கம் போல் தான் ரெண்ட்டு, டெலகாமு, இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் எக்ஸ்க்ளூடட். ஸோ அதனால் அது நீங்கள் பண்ணாதீங்க. எஜுகேஷன் ஃபீஸில் அதில் கட்டாதீங்க. இன்றைக்கி எஜுகேஷன் ஃபீஸ்லாம் கட்டினீங்கன்னா இப்போ பல இடத்துல எஜுகேஷன் ஃபீஸ் வந்து யாருன்னா பேங்க் 1% போடுறான்,
அந்த ஸ்கூல்காரங்க அந்த பிஓஎஸ் மிஷினில் 2% எக்ஸ்ட்ரா போடுறான். அது கிரெடிட் கார்டான்னு டக்குன்னு சென்ஸ் பண்ணி டக்குன்னு அதுக்கு 2% ஃபீஸ் போடுது. அது எப்படி தெரியும்னா, உங்களுக்கு அது ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிறப்ப தான் தெரியும் 2% எக்ஸ்ட்ரா இருக்குது. பேங்க்காரன் 1%னா 3% எங்கேயோ போயிடும். இதெல்லாம் வந்து டோட்டல் என்ன சொல்கிறது, ரிவார்ட் ஸ்ட்ரக்சரே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் தயவுசெய்து ஸ்கூல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி ஸ்கூல் ஃபீஸ் கிரெடிட் கார்ட்லேயே கட்டி ஆகணுமா அப்படின்னா 2-3 கார்டு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த கார்டை நான் பேரே உங்களுக்கு நான் கீழே கமெண்ட்டில் கொடுத்துறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு வந்து காசு கட்டி வாங்குறவங்களுக்கு 50,000 60 நாளுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 10,000 போனஸ் பாயிண்ட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 20,000 போனஸ் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ஸ் ஒன்று பாருங்கள், மைல்ஸ்டோன் வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா 20,000 போனஸ் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். இப்போ லைஃப் டைம் ஃப்ரீனால உங்களுக்கு இதுவே மிகப்பெரிய விஷயம். 5 லட்ச ரூபா செலவு பண்ணி 20,000 போனஸ் பாயிண்ட்ஸ் வாங்கினாலும் 5,000. ஸோ 5 lakhsக்கு நீங்கள் ரிவார்ட்ஸை கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 15 பாயிண்ட்னா எங்கேயோ போய் நின்றுடும். ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.75%. ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு 0.25. பெஸ்ட் ரிடெம்ஷன் வந்து கேஷ்பேக் தான். ஆப்வியஸாக இந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் கிடையாது, கேஷ்பேக் தான். ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பைரி 24 months. நீங்கள் வாங்கணுன்னு 24 மாதத்தில் மீன்ஸ் பாயிண்ட் ஏர்ன் பண்ணி 24 monthsல எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து அன்லிமிட்டட் ஃபார் ஆட் ஆன் அண்ட் ப்ரைமரி கார்டு. என்னென்னா போன குவார்ட்டர் வந்து 40,000 மினிமம் யூஸ் பண்ணியிருக்கணும். 40,000 யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் டிஸ்டிக் ஆப் இருக்குல்ல, ஜொமேட்டோட ஆப், அதில் பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட்ஸு, அதுக்கப்புறம் 1% ஃபியூல் சர்சார்ஜ். நான் எப்பயுமே ஃபியூலுக்கு சொல்லுவேன், வேறு கார்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஃபிட்னஸ் நான் சொன்ன மாதிரி ப்ரோ பாஸ் வந்து 6 மாதம் காம்ப்ளிமெண்ட்ரி. அப்புறம் மார்க்அப் சார்ஜஸ் 2% லோ கிடையாது. ஸோ அதனால் தயவுசெய்து ஃபாரினில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் இன்கம் 12 லட்ச ரூபா இருக்கணும். சேலரி ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேன், ஆதார் இதெல்லாம் இருக்கும். நான் சொன்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஹை ரிவார்ட் ரேட்டு, ஆன்லைனுக்கு, ட்ராவலுக்கும், டைனிங்க்கு நல்ல ரிவார்ட் ரேட்டுங்க. அன்லிமிட்டட் டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ் இருக்குது. மார்க்அப் சார்ஜஸ் ஓகே ஃபைன், 3.5% 4%. மற்ற கார்டுக்கு இது 2% பரவாயில்ல. வெல்கம் போனஸும் அப்புறம் மைல்ஸ்டோன் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் என்னென்னா உங்களுக்கு யூட்டிலிட்டிஸ்க்கு, ரெண்ட்டுக்கு இதுக்கெலாம் வந்து ரிவார்டே கிடையாது. இன்டர்நேஷனல் லவுஞ்ச் ஆக்சஸ் இந்தியாவை தாண்டி அவுட் சைட் ஆஃப் இந்தியா லவுஞ்சே ஆக்சஸ் கிடையாது. ரொம்ப கம்மியான கார்டு ஆக்சஸ் தராங்க. இது மாதிரி ப்ரீமியம் கார்டு ஏன் தரலன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது. கஸ்டமர் சப்போர்ட் இன்கன்சிஸ்டன்ட், இது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம். கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு மெயில் போட்டிங்கன்னா அவன் ஏன்டா இந்த கார்டு யூஸ் பண்ணுங்கிற அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருவான். ஸோ அதையும் பார்த்துக்கங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த கார்டை பற்றி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள. இந்த கார்டு உங்களுக்கு வேணும்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். லிங்க் வேணும் கேளுங்க, கண்டிப்பாக தரேன். ஸோ அவ்வளோதான், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட். ஜாலியாக இந்த லீவில் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். சண்டே 10 மணிக்கு மேலே ஒரு வீடியோட வரேன். ஏன் 10 மணிக்கு மேலே சொன்னால் 10 மணிக்கு குறையாமல் அப்லோட் பண்ண மாட்டேன். அது ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுதான். அண்ட் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக்கெண்ட். பார்க்கலாங்க. பாய்.